ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜிஸ் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கான குக்கிங் வீடியோவில் ஒரு சூப்பரான ப்ரெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரெட்டு வச்சு ஒரு பீட்ஸா, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் அண்ட் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளான பீட்ஸா தான். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீட்ஸா ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ நான் ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதை இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. சிசரோ இல்லை கத்தியோ வச்சுட்டு இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கட் பண்ண ப்ரெட்டை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நாம் இது கூட ஒரு 3 முட்டையை சேர்க்க போகிறோம். அந்த 3 முட்டை தான் இந்த பிட்ஸாவுக்கு நம்மளுக்கு இந்த ப்ரெட்டு அந்த முட்டையும் சேர்ந்து கலந்து நம்மளுக்கு ஒரு பேஸாக இருக்க போகுது. ஒரு பேஸ், பீட்ஸாவோட பேஸுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இதில் இருக்க போகுது. ஒரு 3 முட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டு உடையாதபடிக்கு ஒரு ஜென்டிலான மிக்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி ஒன்று வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. அதே சமயம் ப்ரெட்டும் உடையக்கூடாது. இந்த முட்டையும் அதில் நல்லா மிங்கிள் ஆகணும். இப்போ முட்டைலாம் சேர்ந்து நல்லா ஒன்று சேர வந்துடுச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ எப்படி பீஸா செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுக்கோங்க. தவாவில் தான் நம்ம பீஸா பண்ண போகிறோம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து உருக விடுங்க. பட்டர் உருகினதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் ஸ்டவ்வை நான் சிம்மில் வச்சுக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா இந்த ப்ரெட்டு முட்டையை ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இதில் நீங்கள் செட் பண்ணிவிடுங்க. இதுதான் நம்மளுடைய பீஸாவோட பேஸ். இதுக்கு மேலே தான் நம்ம இந்த டொமேட்டோ சாஸ், சீஸ் இதெல்லாம் போட போகிறோம். இப்போ இதை மாதிரி கரண்டி வச்சு நல்லா சமப்படுத்தி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துடுங்க. இது அந்த சிம்மிலே வேக வேக நல்லா அந்த ப்ரெட்டு அந்த முட்டை இது எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் பேஸாக நம்மளுக்கு நல்லா செட் ஆகிடும். இப்போது இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் இதில் சேர்த்துருக்கிற சீஸ் இது ரெண்டுமே ஹோம்மேடு தான். நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டுத்தோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. ஹோம்மேட் டொமேட்டோ சாஸ், ஹோம்மேட் சீஸ். இப்போது டொமேட்டோ சாஸ் மேலே போட்டாச்சு. அதுக்கு மேலே ஹோம்மேடு சீஸ் இதை நல்லா துருவிட்டு இதை ஒரு லேயராக போட்டுக்கோங்க. மிச்சம் பேலன்ஸ் அப்படியே வைங்க. அடுத்து மேலே நாம் போடணும். இப்போ நான் பச்சை மிளகாவை தான் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் க்ரீன் கலர் கேப்சிகம், எல்லோ கலர் கேப்சிகம், ரெட்டு இதை மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வெறும் பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் இந்த ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே இன்னொரு லேயர் சீஸ் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சிம்மிலே வச்சு எடுங்க. இந்த பட்டர்லாம் சைடில் இது மாதிரி விடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதே சமயம் இந்த பிட்ஸா நல்லா செட்டும் ஆகும். இப்போது ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், நம்மளுடைய சீஸ்லாம் நல்லா உருகி அந்த சைடில் நாம் விட்ட பட்டர்லாம் நல்லா க்ரன்ச்சியாக நல்லா செட் ஆகியிருக்கு. இப்போ இதை எடுத்து பாருங்கள், அப்படியே ஒட்டாமல் வருது. இப்போ இதை நாம் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ப்ரெட்டு வச்சு சூப்பரான ஒரு பீஸா வீட்டிலே நாம் செஞ்சிட்டோம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்களுக்கு இது மாதிரி சூடாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த பீட்ஸா ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்பயுமே வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் விஜி. உங்களுக்கு இது மாதிரியான விதவிதமான ரெசிபிஸ் வேணும்னா, என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோவை நான் மேக் பண்ணி போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.